வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, குருவின் குரல் 2ஆம் பாகத்திலே மகிழ்ச்சி அவர்கள் அதில் இருக்கின்ற ஒரு தாரக மந்திரம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதனுடைய சிறப்புகளை பற்றியும் தொடர்ந்து வாழ்த்தும் பயணம் பற்றியும் கருத்துக்களை நாம் பகிர்ந்துள்ளோம். மகிழ்ச்சி அவர்களுக்கு இத்தகைய உயர்ந்த ஒரு 4வது இதிகாசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவ நூல் எப்படி எழுத முடிந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டு. ஒரு முறை அதை பற்றி மகிழ்ச்சி அவர்களை கேட்ட போது மகிழ்ச்சி ஒரு சாமியத்தை, ஒரு சூட்சுமத்தை சொன்னார். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் என்றார். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் என்றார். இதைத்தான் வேத மந்திரங்கள் தோன்றின என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது போலத்தான். அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையோடு நாம் பிறப்பது இல்லை. எல்லாம் அனுபவங்களை வைத்து கற்றுக்கொண்ட பாடங்கள் தான். அப்படி அனுபவங்களை வைத்து பாடம் கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் சாத்தியமா? அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அந்த அனுபவத்தின் மூலமாக பாடம் கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஏனென்றால் அனுபவங்களின் மூலமாக பாடம் கற்றிருந்தால் இன்றைக்கு உலகம் மிக அற்புதமான ஒரு அற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சொர்க்க லோகமாக இருந்திருக்கும். அப்படி இல்லாததே அனுபவங்கள் மட்டுமே பெறுகிறார்களே தவிர அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலம், எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்பட்டிருந்தன, எல்லா வெளிப்புற நடவடிக்கைகளும் தடுக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் அடிப்படை தேவைகள் வந்து கொண்டிருந்தன, மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். விவசாயத்திற்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விதிக்கப்படவில்லை. அப்போ எளிமையான நிகழ்ச்சிகள், எளிமையான வாழ்க்கை, கடவுள் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டமாக அமைந்தது வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்ட நிலை. ஆனால் அந்த கொரோனா நோய் முடிந்து வழக்கம் போல செயல்பாடுகள் தொடங்கிய போது மீண்டும் அதே பழைய வாழ்க்கை தான் வாழ்ந்தார்களே தவிர அந்த 2 ஆண்டுகளில் கற்றுக்கொண்ட பாடத்தை யாராவது வாழ்க்கையிலே பின்பற்ற முனைந்தார்களா என்று பார்த்தால் ஒருவர் கூட தேரவில்லை. எனவே அனுபவங்களை மதிப்பவர்களே துன்பங்களை நீக்கி இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து தர முடியும். அவர்களைத்தான் நம் மகான்கள் என்றும் சித்தர் பெருமக்கள் என்றும் ஞானிகள் என்றும் போற்றுகின்றோம். அப்படி மகிழ்ச்சி அவர்கள் 21ஆம் நூற்றாண்டிலே அவதரித்த ஒரு மகான். அவருடைய எண்ணத்திலே வந்து விழுந்ததுதான் வேதத்திரியம் என்ற மனவளக்கலை பயிற்சிகளோடு இணைந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை முறை. அதைத்தான் சொல்கிறார்கள், ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும். அதாவது நான் எழுதுகிறேன் என்பது கூட கிடையாது. இயற்கையே உடலை கருவியாக பயன் கொண்டு அந்த கருத்துக்களை எழுத்துக்களாக வடிக்கும். அப்படி ஒரு உயர்ந்த பக்குவத்தை பெற்றவரை நமக்கு குருவாக அமைந்திருக்கின்றார். இப்ப அவர் அருளிய தாரக மந்திரம் தான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம். வையகம் என்றால் பூமி மட்டுமல்ல, இந்த உலகம், பிரபஞ்சமே வையகம்தான். வாழ்க வளமுடன் என்றால் வளம் மனிதர்களுக்குத்தானே தேவை. கோள்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்ன வளம் தேவை இருக்கிறது என்றால், இந்த பூமியிலே இயற்கை வளங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன? சத்துள்ள மண் இருந்தால்தான் தாவரங்களை விவசாயம் பண்ண முடியும், உணவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பயன் கொள்ள முடியும். அப்ப இயற்கை வளங்கள் குறைபட்டால் அது ஜீவன்களையும் பாதிக்கும். அது மட்டுமல்ல, ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் உள்ள ஆற்றல் குறைபட்டால் அவருடைய இயக்கம் மாறுபடும். இயக்கம் மாறுபடுகின்ற போது பல வகையான இயற்கை நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை அறிவியலும் பல நிலைகளை நமக்கு நிரூபித்திருக்கிறது. எனவே இவற்றெல்லாம் கொண்டு நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது மனித வாழ்க்கையை நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் ஒரு சீர்மையோடு இயங்கினால் மட்டுமே நாமும் வளமாக, நிறைவாக, பாதுகாப்பாக வாழ முடியும். என்னென்ன வளங்கள் மனிதன் பெற வேண்டும் என்றால், பொதுவாக திருமண நிகழ்வுகளிலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்களே, அப்படி 16 வளங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம், ஒவ்வொரு தம்பதிக்கும் அவசியம். அவை என்ன என்று பார்க்கின்ற போது இறை உணர்வு முதன்மையாக வைக்கிறார். தெய்வத்தை பற்றிய அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். ஏனென்றால் தெய்வத்தை அறியாமல் வணங்க முடியாது. இன்றைக்கு நடக்கின்ற அத்தனை கூத்துகளும் உண்மையிலேயே தெய்வத்திற்கு தேவையா என்று பாருங்க. தீர்த்த முதல் கும்பாபிஷேகம் வரைக்கும் எத்தனை வேடிக்கைகள். இவை எல்லாம் இறைவனுக்கு தேவைதானா என்று பாருங்களேன். இல்லை. அப்ப எதற்காக நடத்தப்படுகின்றன என்றால், சாதாரண மக்களுடைய மனதை சாந்தப்படுத்துவதற்காக மட்டுமே, வேறு ஒரு பயனும் கிடையாது. சாந்தப்படுத்துவதற்காக மட்டுமே. அப்ப மன அமைதி, சாந்தி என்பது எப்படி கிடைக்கும்? ஆசை உள்ள மனதிலே சாந்தி கிடையாது. ஆசை உள்ள மனதிலே சாந்தி கிடையாது. அப்ப ஆசைகள் அறுபட்டால் தான் வாழ்க்கையிலே நிம்மதியை சந்திக்க முடியும். அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும், எப்போது வேண்டும், எதற்காக வேண்டும், இந்த கேள்விகளை வைத்து சிந்தித்து பார்க்க பார்க்க நேற்றை கூட ஒரு கருத்தை அறிவியல் அரங்கத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். த சீக்ரெட் என்ற ஒரு நூலை தமிழ் படுத்தி அதில் ஒரு பெயரை வைத்து ஒரு கருத்தை சொல்லி மக்கள் அதை மிக வரவேற்பு கொடுக்கின்றார்கள். அந்த கருத்துக்கு அது என்ன என்றால், கேளுங்கள் தரப்படும். அதாவது பிரபஞ்சமே உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் கிடைக்கும் என்று கருத்து இன்றைக்கும் யூடியூப்ல பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் கேட்டேன், அப்படி கேட்டு பெற்றவர் யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை என்றார்கள். கேட்டால் கிடைக்கும், ஆனா எந்த மன அலையில் கேட்டால் அது அந்த பிரபஞ்சத்தின் மொழியிலே அது புரிந்து கொள்ளும். தமிழ் மொழியா, ஆங்கிலமா, எந்த மொழியில் கேட்பீர்கள்? இறைவனை மொழி மௌனம். அப்ப மனம் மௌனமானால், அதாவது தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி, அந்த அலைச்சூழலிலே கேட்டால் கிடைக்கும். ஆனால் கேட்பவர்கள் எல்லோரும் இந்த அலைச்சூழலில் இருந்து கேட்பதில்லை. அவர்கள் ஆசைவைப்பட்ட கை பொம்மைகள். அதனால் அவர்கள் எது கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது என்பதா நிதர்சனம். சரி, அடுத்த கட்டம். அப்படி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மனம் நுணுகக்கூடிய வல்லமை பெற்றுவிட்டால், அந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியை எட்டக்கூடிய அளவுக்கு தவத்திலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது என்று சொன்னேன். அதான் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும்,
கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் என்பார். அதான் டெல்டா ஃப்ரீக்வன்சி. அதில் கேட்டால் கிடைக்கும், ஆனால் தேவைகள் இருக்காது. கேட்பதற்கு ஒரு தேவையும் இருக்காது. இயேசுபிரான் சொன்னது போல, உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். இவ்வளவுதான் சுருக்கமான வாழ்க்கை. உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். நமக்கு தேவை இவ்வளவுதான். தொல்காப்பியர் சொன்னது போல என்ன சொல்லுவாங்க, உண்பது நாழி, உடுப்பது 4 முழம். எவ்வளவுதான் நம்முடைய தேவைகள். எனவே இறை உணர்வை பெறுகின்ற போது ஆசைகள் அற்று போகின்றன. அதுதான் இறைவனோடு அர்ப்பணிக்கக்கூடிய, சரணாகதி ஆகக்கூடிய பக்குவம். அதை ஒவ்வொரு மனிதன் பெற்றுவிட்டால் இந்த பூமியில் உள்ள வளங்கள் இன்னும் 100-200 கோடி மக்கள் தொகை பெருகினாலும் பற்றாக்குறை இருக்காது. சரி, அடுத்தது என்ன? இறைநூறு பெற்றால்தான் ஒழுக்கம் இருக்கும். நான் ஏன் அடிக்கடி பக்தியை சாடுகிறேன் என்றால், அது ஒழுக்கம் இல்லாத பக்தி. வரிசையில் சென்று வழிபட வேண்டும் என்ற அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லாத பக்தி. அதனால் எந்த நன்மை வந்து சேரவில்லை என்பதனால்தான் இந்த மக்களின் மனோபாவங்களை சாடுகின்றன தவிர ஆலை வழிபாடு தேவையில்லை என்று நான் எங்கேயும் பேசவில்லை. அப்ப இறையை உணர்ந்தால்தான் அறநெறி மலரும். அந்த அறம், இறையுணர்வு, அறநெறி இரண்டையும் பெறுவதற்காக உள்ள அறிவு வேண்டும் இல்லையா? அந்த அறிவுதான் கல்வி. கல்வி என்றால் எழுத்தறிவு, தொழிலறிவு மட்டும்தான் மக்கள் பெறுகிறார்களே தவிர, இந்த ஆங்கில கல்வியிலே ஒழுக்க பழக்கமும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இயற்கை ரகசியங்களை பற்றிய விளக்கங்களும் பேசப்படுவதில்லை. எனவே இது ஒரு அரைகுறை மனிதனை மட்டுமே தயாரிக்கிறதே தவிர, வாழ்க்கையை பற்றிய தெளிந்த ஞானம் உள்ள மனிதனை உருவாக்கவில்லை இந்த கல்வி முறை. அதுதான் நாம் பெற வேண்டிய கல்வி. அடுத்து தனம், தானியம், செல்வம் வேண்டும், உணவு வேண்டும். இவற்றெல்லாம் உருவாக்குவதற்கும் துய்ப்பதற்கும், அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கும் இளமை, வலிவு, துணிவு, நல்ல சந்ததி வேண்டும், நன்மக்கட்பேர். சந்ததியை உருவாக்குவது பெரிய சாதனை அல்ல. இன்றைக்கு இந்தியாவின் பிரச்சனை என்ன என்றால், சிந்திக்கின்ற அறிவே மக்களுக்கு கிடையாது. ஏதோ உணவு முதல் வாழ்க்கை வசதிகளை பெறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தர்மம் அதர்மம் பற்றி கவலை இல்லை என்ற மனோபாவத்தில் தான் 95% மக்கள் வாழ்கிறார்கள். இங்கே நியாயத்தை தேடுபவன், தர்மத்தை நாடுபவனுக்கு இங்கே வாழ்க்கை சுகமாக இல்லை. எனவே நல்ல மக்களை பெற வேண்டும் என்றால், நல்ல தம்பதிகள் தானே நல்ல மக்களை பெற முடியும். அந்த நல்ல தம்பதிகளுக்குரிய தகுதி என்ன? இறை உணர்வு, அறநெறி, கல்வி. இந்த 3ம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது இந்த 3ம் பெறுவதற்கு யாருடைய நட்பு வேண்டும்? பெரியாரை துணை கோடல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. மகிழ்ச்சி சொல்கிறார்கள், அறிவில் உயர்ந்தோர் நட்பு. எல்லா நட்பும் நட்பு அல்ல, அறிவில் உயர்ந்தோர் நட்பு. பிறகு அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறை உடைமை, பொறுமை வேணும். இன்றைக்கு எதிலும் பொறுமை கிடையாது. எவ்வளவு விரைவில் கோடீஸ்வரனாக வேண்டுமோ, செல்வத்தில் திளைக்க வேண்டுமோ, அதைத்தான் நாடுகிறார்களே தவிர, ஒரு காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுவதே அதிசயமாக இருக்கும். அந்த கிராமத்திலேயே ஒரு வீடு கட்டுவது அதிசயமாக இருக்கும். இன்றைக்கு எப்படியாவது வீடு கட்டி விட வேண்டும் என்று அறம் தவறிய வழியிலே பொருள் சேர்ப்பது. அதுதான் 2000 கோடி 15,000 கோடி கஞ்சா விற்கின்ற அரசாங்கம். அரசாங்கமே போதைப் பொருளை விற்றால் மக்களுக்கு கோபம் வந்தா மன்னருக்கு சொல்வார். அந்த மன்னருக்கு கோபம் வந்தா யாரிடம் சொல்வார்?
அது மாதிரி அரசாங்கமே போதைப் பொருள் விற்கின்ற வியாபாரத்தை செய்தால் மக்கள் யாரிடத்திலே முறையிடுவது? யார் அதற்கு நீதி தேடுவது? எனவே இந்த 16 பேர்களும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, அதாவது இந்த வாழ்க்கை இந்த பக்குவத்தை பெற்றுவிட்டால் போற்றல் மட்டும் இருக்குமே தவிர தூற்றலுக்கு வாய்ப்பு இருக்காது. பிறகு யார் தூற்றுவார்கள்? அறிவற்ற மனிதர்கள் தான் தூற்றுவார்கள். அப்ப அதுக்கும் வாழ்த்துக்களை தான் கூற வேண்டுமே தவிர மல்லு கட்டி பயனில்லை. சரி. மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து. மறை விளக்கும் உயர் வாழ்வு. எது தத்துவங்கள் ஒழுக்கம் என்று பேசுகின்றன, அறநெறி என்று போதிக்கின்றன. அந்த உயர்ந்த வாழ்க்கை முறையை மதித்து ஒழுக்கம் காத்து வாழ வேண்டும். மன அறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. இல்லறம் என்றால் அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த வாழ்க்கை முறை. அதை செயல்படுத்தக்கூடிய இடம் எங்கே என்றால் அறம் குடும்பத்தில் தான் பின்பற்ற வேண்டும். அதனால்தான் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையே அறம் சார்ந்தது, ஒழுக்கம், தர்மம், ஈகை சார்ந்தது. இப்படி இந்த 16 பேர்களும் பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை ஒரு மனிதன் மட்டுமல்ல, மனித இனம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் உடல் சார்ந்த தேவைகளும், மனிதர்களுக்கு உடல் ஆத்மா சார்ந்த தேவைகளும் நிறைவு பெற வேண்டும். அதான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரி, இப்போ இந்த மந்திரத்தை சாமி சொல்வார்கள், உறங்குவதற்கு முன்பு ஒரு 10 முறை உலகத்தை நினைத்து வாழ்த்துங்க. உறங்கி விழித்த பிறகு படுக்கையிலிருந்து எழும் முன்னேயே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 10 முறை வாழ்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளிலே உலக அமைதி வேள்வி என்று இதே தாரக மந்திரத்தை தொடர்ந்து சில மணி நேரங்கள் உச்சரிக்க வேண்டும் என்றும் அமைத்திருக்கின்றார்கள். சரி, இது எப்படி செயல்பாட்டுக்கு வருகிறது, வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இது ஏன் தாரக மந்திரம் என்று மதிப்பளிக்கப்படுகிறது என்ற காரணத்தை புரிந்து கொள்ளலாம். இறைநிலையில் துவங்கிய அறிவின் பயணம் துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, நுண் உயிராகி, மனிதனாக வந்த வரலாறு. இது தோன்றிய அனைத்தும் மீண்டும் யதாஸ்தானம் பிரஸ்தாபிய யாமை. எங்கே இருந்து வந்ததோ மீண்டும் அங்கேயே போய் சேருவது விதி. கடலில் இருந்து மேகமான கடல் நீர் மீண்டும் கடலையே வந்து சேர்கிறது. அது வரைக்கும் அந்த நீரின் பயணம் ஓய்வது இல்லை. அப்படி கடல் நீர் மீண்டும் கடலுக்கு வந்து சேரவில்லை என்று ஒரு தன்மை இருந்திருந்தால் என்ன விளைவாக இருக்கும் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். கடலை வற்றி போயிருக்கும். எப்போ? தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். கடலிலிருந்து மேகமாக போன நீர் கனத்த கருமேகங்களாகி மீண்டும் மழையாக பூமிக்கு பெய்யவில்லை என்றால் கடல் வற்றி போயிருக்கும். அதுபோல தோன்றிய ஒன்று மீண்டும் தோன்றிய இடத்திற்கே போய் சேருவதுதான் வட்டம். அதான் இயற்கை விதி. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அந்த இறைவனை எப்படி பற்றுவது? அருமையான கருத்து. முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். அப்ப யாருக்கு இறை தரிசனம் கிடைக்கும் என்றால், முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையே கசந்தது, இதில் நாட்டம் இல்லை என்று யார் வருகிறார்களோ அவர்களுக்கே நானே உனக்கு உற்ற நண்பன், உன்னுடைய தந்தை என்று சொந்தமோடு அழைத்துச் செல்வான் இறைவன் என்கிறார் கண்ணதாசன். அப்படி இந்த இறைநிலையில் தொடங்கியது மீண்டும் அங்கேயே போய் சேர வேண்டும். அதைத்தான்
ஆதி சிவமே பிரம்மா, விஷ்ணு, ருத்ர சிவம் என்று 3 நிலைகளிலே இயங்குகிறது என்று சொல்வார்கள். அப்போ ஆதி சிவம், ருத்ர சிவம், இடையில் பிரம்மா, விஷ்ணு. ஏன் இப்படி நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் தத்துவத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதிலேயே இந்த கருத்து அடங்கியிருக்கிறது. அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய சுத்த வெளி அது இருப்பாக இருக்கிறது. சிவனே என்று இருப்பாக இருக்கிறது. அது ஆதி நிலையானதுனாலே அதை ஆதி சிவம் என்று சொல்கின்றோம். அதுவே எழுச்சி பெற்று விண் ஆகி இந்த பிரபஞ்சம் தோன்றிய போது இதை பிரம்மலோகம், இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமாகிய விண் பிரம்மம் என்று இயக்க நிலையை குறிப்பிடுகிறார்கள். அந்த இயக்கத்திற்கு தேவையான வளங்கள் வேண்டுமே. மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு, மற்ற வசதிகள் வேண்டுமே. அதெல்லாம் தந்து காக்கின்ற நிலையிலே அதே சிவத்திற்கு மகாவிஷ்ணு என்று பெயர். அது காக்கும் கடவுள் என்று சொல்வார்கள். சரி, இந்த காக்கும் கடவுளிடம் இருந்து அழித்து மீண்டும் தன்னுடைய இணைத்துக் கொள்கிறதே, அது ருத்ரம். ருத்ரம் என்றால் அழிதல், முடிதல். அப்போ ஆதிசிவத்திலிருந்து தொடங்கிய பயணம் மீண்டும் ஆதிக்கு போய் முடிகிறது. இறை துகளில் தொடங்கிய இயக்கம் மீண்டும் இறை துகளாகவே முடிகிறது. அப்ப இது ஒரு வட்டம். இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது முடிவில்லாத வட்டம். இப்படி இறைநிலையில் தொடங்கிய அறிவின் பயணம் மீண்டும் இறையே ஆகின்ற முழுமை. அந்த முழுமை எப்படி கிடைக்கிறது என்றால், வாழ்க என்று உச்சரிக்கின்ற போது நுனி நாக்கு மேலினம் தொடுகிறது அல்லவா? இது அர்த்த லம்பிகா யோகம் என்று சொல்லப்படும். லம்பிகா யோகத்தின் மூலமாகத்தான் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள். அதிலே பாதி நிலை நம்முடைய நாக்கு மேலினத்தை தொடுகின்ற, நன்றாக மடிந்து மேலினத்தை தொடுகின்ற போது ழகரம் வரும். அப்படி தொடுகின்ற போது அது பீனியல் கிளாண்ட், துரிய மையத்தை மிக சிறப்பாக இயங்க வைக்கும். ஆனால் தான் அந்த வாழ்க என்ற சொல்லுக்கு மந்திர பலம் உண்டு. இந்த அர்த்த லம்பியா யோகத்தின் மூலமாக மனம் ஒடுங்கி விரிந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது ஏற்றுநிலை கை எண்ணம் அகண்டாகாரம், அதாவது ஒடுங்கி விரிதல். எப்படி ஒரு மரத்தின் அனுபவங்கள் எல்லாம் விதையிலே ஒடுங்கி அது விதைக்கப்பட்ட பிறகு மீண்டும் விருட்சமாக மலர்ச்சி பெறுகிறதோ, அது போல நம்மிலே ஒடுங்குகின்ற மனம் மீண்டும் அது பிரபஞ்சத்திலே விரிவடையும். இதை கண்ணசன் அழகாக சொல்வார். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அந்த 3 வரிகள் நமக்குள் நிகழ்கின்ற ஒடுக்கம். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, உடம்பு. அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, ஆஸ்ட்ரல் பாடி. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, காசல் பாடி, காந்த உடல். அப்படி நுணுகி ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போது அது விரிந்து நான் மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்கள் ஜீவன்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே ஒரே மூலப்பொருள் இருந்து வந்ததுதான். சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. பார்க்கின்ற அனைத்தும் ஆதிசிவத்தின் தோற்றங்களே என்று மிக அற்புதமான தத்துவத்தை 4 வரிகளில் வடித்தார் கண்ணதாசன். அப்படி மனம் ஒடுங்கி விரிந்து உலகோடு தொடர்பு கொள்ள பிரபஞ்ச சக்தியால் நமது எண்ணம் விரைவில் செயலாக்கம் பெறும். இதைத்தான் அந்த சீக்ரெட் புத்தகத்துல சொல்லப்பட்ட கருத்து. அப்போ இந்த பக்குவம், இந்த திறமை யாருக்கு வரும்? தவத்தில் தேர்ச்சி பெற்று நுண்ணிய அலைச்சுழலுக்கு போகக்கூடிய, நிலைக்கக்கூடிய திறம் வாய்ந்தவருக்கு மட்டுமே வானம் வசப்படும், பிரபஞ்சம் அள்ளித்தரும், கேளுங்கள் தரப்படும். ஆனால்
அங்க போன பிறகு என்ன தேவை? சாமி கேட்பாங்க. அதாவது மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன். அந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியில பிரபஞ்சத்தோடு லயமாகி மனம் விரிந்த நிலையில மிதக்கின்ற போது, மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் முன்னில் மிதக்கின்றேன் காப்பா என் நிலை மாறாமல். என்ன தேவை அங்க? இதே பேரின்பத்திலே திளைக்க வேண்டும் என்றுதான் கேட்பார்களே தவிர, எனக்கு சொத்து வேணும், பங்களா வேணும், குழந்தைகளுக்கு நல்ல வேலை வேணும் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அற்ப விஷயங்கள். இவையெல்லாம் அற்ப உடல் சார்ந்த விஷயங்கள். அது அல்ல ஆத்மாவின் நோக்கம், ஆத்மாவின் பயணம். எனவே அந்த பிரபஞ்ச அளவிலே மனம் ஒடுங்குகின்ற திறம் பெறுகின்ற போது நம்முடைய தேவைகள் சுருங்கி போகின்றன. சரி, இது எப்படி செயல்படுகிறது என்றால், எண்ணம் நம்மிலே தோன்றுகிறது. அது பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து அந்த எண்ணத்துக்கு செயலாக்கம் பெற்று அது நமக்கும் உலகத்திற்கும் பயன் தருகிறது. இதை எப்படி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். இந்த பூமராங்க சொல்கிறோமே, சுழல் தட்டு, அதை சுற்றி விடுகின்ற நபரின் கைக்கு மீண்டும் தானாக வந்து சேர்கிறது. அப்ப புறப்பட்ட ஒன்று மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரும் என்ற விதியை சுழல் தட்டு விளையாட்டின் மூலம் எனக்கு எடுத்துக்காட்டிய பரம்பொருளை என்று அருட்பேராற்றின் அன்பு குரல் புத்தகத்திலே ஒரு கவியிலே மகர்ஷி இந்த சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் என்றொரு கவியை எழுதியிருக்கின்றார். இதை எளிமையாக கிராமப்புறத்திலே ஒரு சொலவடை உண்டு. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணு போகணும்பாங்க. அப்ப என்ன பொருள்? அடுத்தவனுக்கு ஒரு கண் போக வேண்டும் என்ற ஒரு வெறுப்புணர்ச்சி, பகைமை வருகின்ற போது, அந்த எண்ணம் தோன்றுகின்ற போது இவனுக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டுவிடும். பிறகு இந்த எண்ணம் போய் அவனை தாக்கி அவனுக்கு ஒரு கண்ணை பாதிக்கும். இப்போ அரை வட்டம் தானே முடிஞ்சது, புறப்பட்ட அலை மீண்டும் வந்து வட்டமாக சேரணும் இல்லையா? அப்ப மீண்டும் இவனிடத்திலே வந்து அடுத்த கண்ணையும் பாதித்து விடும். இந்த சுழல் தட்டு ரகசியத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் எளிமையாக ஒரு சொலவடையாக சொன்னார்கள். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணு போகணும். சரி, இது நெகட்டிவ். இதையே நேர்மறையாக பார்க்கின்ற போது, அவன் 1 மடங்கு நன்கு வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் 2 மடங்கு நன்மை பெறுகிறோம். அதனால்தான் மகர் சொல்வார்கள், கரவில்லாமல் வாழ்த்தலாம். ஏனென்றால் அடுத்தவரை பார்த்து வாழ்க வளமுடன் என்று அவரை வாழ்த்துகின்ற போது நமக்கு 2 பங்கு நன்மை வருகிறது. யாரை நாம் வாழ்த்துகின்றோமோ அவருக்கு 1 பங்கு நன்மை. ஆனால் வாழ்த்துகின்ற நமக்கு 2 பங்கு நன்மை. அதனால் கஞ்சத்தனம் இல்லாமல், கரவில்லாமல் வாழ்த்துங்கள், ஒவ்வொருவரையும் வாழ்த்துங்கள், உலகத்தை வாழ்த்துங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்வார். எனவே இதெல்லாம் இயற்கையின் அலை இயக்க தத்துவம். இப்போ இந்த அலை இயக்க தத்துவம் எங்கே பிறந்ததுன்னு பாருங்க. இது மிக நுட்பமான விஷயம். இது எத்தனை முறை கேட்டாலும் நாம் புரிந்துள்ளதற்கு ஒவ்வொரு முறையும் துணை செய்யும். இந்த அலை இயக்க தத்துவம் எங்கே பிறந்தது என்றால், சுத்த வெளியில் இருந்து இறை துகள் என்ற இயக்கம் பிறந்த போதே இந்த விதியும் பிறந்தது. வேவ் டெக்னாலஜி. இந்த விதியில் 5 அம்சங்கள் அடங்கியுள்ளன. மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இரண்டிடையே ஊடாடுதல் என்று 5 அம்சங்கள் இறைத்துகள் தோன்றிய போதே தோன்றிவிட்டது. இந்த 5ஐயும் இணைத்து சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை தான் இயல்பூக்க விதி, தி லா ஆஃப் மியூட்டேஷன். இந்த அலையக்க தத்துவம் தான் பிற்காலத்தில் விரிந்து பல வகைகளிலே அறிவியல் பயன் கொள்கிறது. சரி, இப்போ இந்த
5 வகையான அலைகள் இல்லாத இடமே கிடையாது. எங்கே இயக்கம் இருந்தாலும் அங்கே இந்த 5 வகை இயக்கங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். மகரிஷி அவர்கள் இந்த இறைத்துகளிலிருந்து பஞ்சபூதம் எப்படி தோன்றுகிறது என்பதை மிக 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 எளிமையாக பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு முறை சாமி கிட்ட இந்த பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சாமி சிரித்துக் கொண்ட ஒன்றும் இல்லை, இந்த அழுத்தம் ஒன்றை வைத்துக் கொண்டு பஞ்சபூதம் உருவாகுது. இப்போ இடது கை உள்ளங்கையில வலது கை ஆள்காட்டி வரல வச்சு அழுத்துங்க, இது அழுத்தம். லேசா அசைங்க, அசைக்கிற போது காது கிட்ட வச்சு கேளுங்க, லேசா சத்தம் வருதா சார்? ஆமா. அப்ப பஞ்சபூதங்களில் பஞ்ச தன்மாற்றங்கள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்ப சூடு வருதா? சூடு வருது. இன்னும் தேய்ச்சிட்டே இருங்க. வியர்வை வருதா? வியர்வை வருது சாமி. அப்படியே தேய்ங்க. அழுக்கு வருதா? இவ்வளவுதான் பஞ்சபூத தத்துவம். இது யாருக்கு புரியாது பாருங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு, நிலமைந்து நீர் 4 நீடங்கி 3 உழவை 2 1 வீண் என்று ஔவையார் சொன்னதை உள்ளங்கைக்குள் காட்டிவிட்டார் மகர்ஷி அவர்கள். அதுதான் ஞானிகளுடைய அறிவின் சிறப்பு. அப்படி இந்த அலை இயக்க தத்துவம் எங்கெல்லாம் இயக்கம் உண்டோ அங்கெல்லாம் 5ம் இணைந்தேதான் செயல்படும். இந்த விதியின்படிதான் ஒரு எண்ணம் நம்மிடத்தில் தோன்றுகிறது. யாரை நோக்கி நாம் வாழ்த்துகின்றோமோ அவரிடத்திலே போகிறது. அவருடைய எண்ணத்தோடு அது ஊடாடுகிறது. பிறகு மீண்டும் திரும்பி வந்து நம்மிடத்திலேயே அது சேர்க்கிறது. சரி, இப்படி நல்ல எப்படி தீய எண்ணங்கள் 2 பங்கு விளைவை நமக்கு தருகிறதோ, அதே போல மற்றவர் நலம் நாடுகின்ற, பொது நலம் நாடுகின்ற மக்களுக்கு 2 பங்கு நன்மைகள் வந்து சேரும். சரி, அடுத்து இந்த சுழல் தட்டு விளையாட்டு அந்த கவியை சொல்றேன். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறுதல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்தலையாகி சுழன்றோடி விரைவோக்கச் சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. பக்தி மார்க்கத்துல இறைவனை பாராட்டுறாங்களே, எத்தனையோ திருப்பாவை திருவம்பாவை பக்தி பாடல்கள், அது போல சாமி சொல்றாங்க, சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. அப்ப சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறுதல் போல மக்களுடைய சொல் எண்ணம் செயல்கள் இவை எல்லாமே காந்த அலைகளாக சுழன்று ஓடி அந்த வேகத்திற்கு ஏற்ப தூரம் சென்று பிறகு முடிவான சுத்த வெளியால் அது அழுத்தி பின்னோக்கி திருப்பப்பட்டு, அதாவது இப்போ ஒரு கல்லை தூக்கி மேல வீசுறோம், அப்ப நாம் வீசுகின்ற ஆற்றல் அதை பொறுத்து கல்லின் உயரம் மேல போகும். மேலே போக போக வேகம் குறைந்து கொண்டே போகிறது அல்லவா? ஏன் என்றால் எங்கும் சுத்தவெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதனால் வேகமாக புறப்பட்ட கல்லையும் சுத்தவெளி அழுத்திக் கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த அழுத்தத்தை மீறி இந்த வேகம் ஊடுருவி போகிறது. அப்படி அழுத்தத்தை மீறி மீறி போக போக அவருடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் முற்றும் முடிந்து போகும். அதான் அவருடைய டேர்னிங் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது? அந்த சூழ்ந்த அழுத்தம் மீண்டும் அந்த கல்லை பூமியை நோக்கி கீழே அனுப்பிவிடுகிறது. இப்படி விரைவுக்க சென்று முடிவான சுத்தவெளியின் அழுத்தத்தால் திரும்பி வந்து பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவாந்த கருமையம் ஈர்த்து, நம்முடைய ஆத்மா சொல்கின்றமே கருமையத்திலே ஈர்க்கப்பட்டு சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும். எப்போ செய்த செயலுக்கு எப்போ விளைவு வரும்? இதெல்லாம் வினை விளைவு தத்துவத்தில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம்.
அப்படி பதிந்த ஒரு அனுபவம் மீண்டும் பிரதிபலிக்காமல் போவதில்லை என்பது அலை இயக்க தத்துவம். அப்ப சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. சரி, வாழ்க்கையில் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் வாழ்த்துகின்ற பண்பாடு தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகிறது என்றாலும் எல்லோருடைய நலத்தை நேசிக்கின்ற பரந்த மனம் சற்று குறுகி குறுகி வந்துவிட்டதை மறுக்கவும் முடியாது. காரணம் என்ன என்றால், எதிர்பார்ப்புகளும் சுயநலமும் இணைந்து பொதுநலம் பேணுகின்ற அன்பை குறைத்து விட்டன, கெடுத்து விட்டன. எனவே சமீப கால கலாச்சாரம் வெறும் சடங்காக இருக்கிறது. அதிலே ஆத்மாத்மான அன்பு இல்லை. அன்பு இல்லாமல் வாழ்த்த முடியாதுங்க. அன்பு இல்லாமல் வாழ்த்த முடியாது. இன்னொரு ஜீவனின் துயர் நீங்க வேண்டுமே என்ற அன்பின் வெளிப்பாடே கருணை. அந்த கருணை இல்லை என்றால் வாழ்த்திலே அன்பு இருக்காது. அதான் கண்ணதாசன் அழகா சொல்வார், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். ஒண்ணுல கருணை இருந்தால் நீங்களும் தரிசனம் பண்ணுங்க, பிறகு நான் பண்ணிக்கிறேன் என்று மற்றவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனம் வரும் அல்லவா? பல பேரை தள்ளிவிட்டு முண்டியெடுத்து முன்னே போனால் பிறர் நலம் பேணுகின்ற பண்பு எங்கே? எப்படி இறைவன் இவருக்கு அனுகிரகம் செய்வான்? எனவே முண்டியடிக்கின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் கடவுளின் அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் தெய்வநீதியை மதித்து ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கிறார்களே அவர்களுக்கே தெய்வத்தின் கடாட்சம் கிடைக்கும். அதுதான் வேணும். எனவே இந்த சூட்சுமத்தை எல்லாம் பக்தி மார்க்கத்திலே சொல்லித் தருவது இல்லை. அதனால் ஏதோ மூண்டி அடிச்சு முன்னாடி போய் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்து விட்டால் தனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு மூடத்தனமான நம்பிக்கை மட்டுமே இருக்கிறதே தவிர அது எந்த பயனும் யாரும் பெற்றதாக நான் காணவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, மாசம் மாசம் வருஷம் வருஷம் திருப்பதி போறதுனால பகவானுடைய கடாட்சம் எனக்கு செல்வம் வளர்ந்து கொண்டே போகிறது அப்படிம்பாரு. அது பகவான் கடாட்சமா நீ பண்ற ஆயுகத்தனமா என்பதை நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்க. அது இறைவன் தந்ததா இல்ல நீங்க கொள்ளையடிச்சான்னு பார்க்கலாம். கண்ணதாசன் அழகாக சொல்வார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவுன்னு ஒரு பாட்டுல கேட்பார். சோ இவனுடைய திருடித்தனத்துக்கு பேரு தெய்வ கடாட்சம். எனவே தெய்வத்தின் கடாட்சம் செல்வந்தனாக்காது, மக்கள் மனங்களை கொள்ளடிக்க செய்யும். பொருளை கொள்ளையடிக்காதுங்க, மக்களின் மனங்களை கொள்ளையடிக்க செய்யும். அதுதான் தெய்வ கடாட்சம். அப்ப மக்கள் மனங்களை எப்படி கொள்ளையடிப்பது? அவர் நலம் பேணினால் தானே மக்கள் நம்மை மதிப்பார்கள். இப்போ எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா விஜயகாந்த் என்ற ஒரு நடிகர் இறந்த போது அவர் திரைத்துறை விட்டு விலகி 13 ஆண்டுகள், அரசியல் மீட்டிங்ல இருந்து விட்டு விலகி 8 ஆண்டுகள். ஆனால் அவர் இறந்த போது தானாக சேர்ந்த கூட்டம் சில லட்சம், 15 லட்சம் சொல்றாங்க. இந்த கூட்டம் அரசியல்வாதிக்கு கூட சேருவதில்லை. அப்ப என்ன காரணம்? அவருடைய ஈகை மனம். சக நடிகர்களையும் டெக்னீஷியன்ஸையும் கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய கருணை. அப்ப நல்ல மனம் உள்ளவர்களை சமுதாயம் பாராட்டுகிறது, மதிக்கிறது. அது இல்லைன்னா அடக்கடக்கெல்லாம் சேர்த்தானே போய் சேர்ந்தான் என்றுதான் நினைப்பார்களே தவிர அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டார்கள். சரி, இப்போ இந்த வாழ்த்துவதற்கு அன்பு தேவை. அந்த அன்பு இல்லை என்றால் உள்ளத்துல வெளியே கை கொடுக்குவோம். ஒருத்தர் ப்ரொமோஷன் வரும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை கொடுக்குவாங்க, மனசுக்குள்ள இவனுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு என்று பொறுமுவார்கள். அதைத்தான் வரலாறு சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் தம் உறவு களவாமை வேண்டும். சரி, இப்போ ஏன் இந்த மேன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு ஆராய்ச்சியிலே சாமி சொல்லுவாங்க,
ஒரு மனிதனின் நன்மைகளிலே, மேன்மைகளிலே யார் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அவரது வாழ்க்கை துணை. தாய், தந்தை கூட இல்லை என்றார். ஏனென்றால் 2 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருவன் நல்ல மேன்மையோடு வாழ்கின்றான், அடுத்தவன் அப்படி இல்லை என்கின்ற போது, இந்த தாய், தந்தை என்ன நினைப்பாங்க? அவன் பரவால்ல, இவன் நல்லா இருந்து வந்தா போதும்னு நினைப்பாங்க. அப்ப அவனுடைய ஒரு வளர்ச்சி இவங்களுக்கு பெருசா தெரியாது. அடுத்தவன் வளரவில்லையே என்ற ஆதங்கமே பெரிதாக இருக்கும். 2ம் தீயதல்ல, இருந்தாலும் அந்த மேன்மையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு அடுத்த மகனுடைய வளர்ச்சி இல்லாதது தடுக்கிறது. எனவே இந்த மேன்மையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவு கணவன் மனைவி மட்டுமே. சரி, இப்போ வேதம் கடந்த ஒரு வாழ்த்து தான் உண்மையில் அர்த்தமுள்ள நிறைவான வாழ்த்து. பிறந்த நாள், திருமண நாள், பிறகு பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. உண்மையிலேயே இத்தனை செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமே, அவருடைய மேன்மையில் நமக்கு அக்கறை இருக்கிறதான்னு பாருங்க. எத்தனையோ பேர் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல கூட நிறைய பேர் திருமணத்துக்கு வாழ்த்துங்க, பிறந்தநாள் வாழ்த்துங்கன்னு போடுவாங்க. உடனே எல்லோரும் வாழ்க்கமுடன் வாழ்க்கம்னு போடுறாங்க. உண்மையிலேயே அவர் மேன்மை பெற வேண்டும் என்ற அக்கறை எனக்கு இருக்கிறதான்னு பாருங்களேன். கேள்விக்குறிதான். அப்போ நம்மிலே கூட இந்த வாழ்க வளமுடன் என்பது ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக இருக்கிறதே தவிர ஆத்மார்த்தமாக இருக்கிறதா? அது எப்போ வரும்? அன்பு பெருகினால் கருணை வெளிப்படும். அந்த கருணையில் தான் மற்றவர் நலம் நாடும். எனவே அன்பு சுருங்கிவிட்ட மனதிலே வாழ்த்துக்கள் முழுமை பெறுவது இல்லை. அதனால்தான் என்ன பண்றோம்? ஞானிகளின் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறோம். மகரிஷி ஆழியார்ல இருந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் யார் யாரோ பொதுமக்கள் எல்லாம் வந்து மகரிஷியை பார்ப்பார்கள். மகரிஷி எல்லோரையும் வாழ்க வளமுடன் என்று தரவில்லாமல் வாழ்த்துவார்கள். பல ஆண்டுகளாக மன்றத்தில் இருக்கின்ற நமக்கும் அதே வாழ்க வளமுடன் தான். சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கு வந்த அந்த அன்பருக்கும் அதே வாழ்க வளமுடன் தான். 2 வாழ்த்திலும் பேதம் இருக்காது. அதுதான் மகரிஷி. அப்போ யாரையும் பேதம் படுத்தாதது இறைநிலை அன்பு. அன்பு பேதம் பார்க்காது, பாசம் பேதம் பார்க்கும். அப்ப அந்த பேதம் இல்லாத வாழ்த்து யாரிடத்துல கிடைக்கும்? உண்மையான குருவிடத்திலே கிடைக்கும். கோவில்ல பூசாரிட்ட போட்டா 100 ரூபா போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 ரூபா போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். தட்டுல போடலைன்னா ஒரு வெறுப்பான பார்வை கிடைக்கும். கவனிச்சு பாருங்க, ஒரு வெறுப்பான பார்வை கிடைக்கும். இப்ப இவங்கெல்லாம் வாழ்த்து என்ன போகுதுங்க? இவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பக்தர்கள். சோ அடுத்தவரை வாழ்த்துகின்ற பண்பு ஞானத்தின் வெளிப்பாடு, அன்பின் முழுமையில் வெளிப்படுகின்ற கருணை. எனவே தி அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ், எதிர்பார்ப்பில்லாத வாழ்த்து என்பது உண்மையான ஒரு மகானின், குருவின் ஆசீர்வாதம். அதனால்தான் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விசேஷ நாட்களிலே மகானை சந்தித்து அவருடைய காலில விழுந்து ஆசீர்வாதம் வேண்டுகிறார்கள். சரி, இந்த எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சி தான் இறைநிலை தவம், பிரம்மஞானம். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேரில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் பேரில்லை என்றார் கண்ணதாசன். அந்த மனசு வருவதற்கு தவம் 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 செய்தாக வேண்டும்.
ஒவ்வொரு ஜீவனிலும் தெய்வத்தை காணக்கூடிய பக்குவம் வராத வரைக்கும் இந்த ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் சாத்தியமில்லை. அது வரைக்கும் சடங்குதான். சரி, இப்போ அன்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. பாசத்திற்கு எதிர்பார்ப்பு உண்டு, எல்லைகள் உண்டு. குடும்பத்தில் நாம் செலுத்துவதெல்லாம் அன்பு என்று பேசுகிறோம். ஆனால் அன்பு என்பது ஆன்மீகத்தின் விளைவு. நாம பாராட்டுவதெல்லாம் பாசம், நட்பு. அப்போ பெற்றோர் மீது, குழந்தைகள் மீது, சகோதர சகோதரர் மீது, உறவினர் மீது நாம் வைப்பது பாசம். அது எல்லை கட்டிய அன்பு. உண்மையான அன்பு வருகின்ற போது தன் குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளையும் நேசிக்கின்ற பண்பு வரும். இப்போ ஒரு ஏதோ ஒரு பதார்த்தம் வாங்குறோம் கடையில. வெளியில ஒரு ஏழை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நாம் வாங்கிய பதார்த்தத்திலே அதுக்கும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் அது அன்பு. காசு கொடுக்கலாம், அது எல்லை கட்டிய அன்புதான். நாம் சாப்பிடுகின்ற பொருள் இவனும் சாப்பிட்டு பார்க்கட்டுமே என்று நினைக்கின்ற போது அது அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி இந்த பக்குவம் வருவதற்கு வாழ்க்கை பற்றிய தெளிவு வேண்டும். அதிலே தவம் இணைய வேண்டும். தத்துவ விளக்கத்தின் மூலம் பெறக்கூடிய தெளிவு தவத்தில் ஆழ்ந்து போவதற்கு துணை செய்யும். ஆழ்ந்த தவத்தின் அனுபவம் இறைஞானமாக நிறைவு பெறும். அறிந்தது சிவம், மறந்தது அன்பு என்பார்கள். அன்பு கலந்த வாழ்த்துக்கு ஆற்றல் அதிகம். ஏனென்றால் தெய்வத்தின் குணம் என்ன? அன்பும் கருணையும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். So attractive force is nothing but creative force, love and affection. ஆக்கப்பூர்வமான அலைகள் நன்மை தருவதனால அதுக்கு ஏற்றவாறு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தியானத்தால் பெற்ற அமைதியில் வாழ்த்த வேண்டும் என்ற முறை வகுத்தார் மகர்ஷி அவர்கள். நம்ம எப்போ வாழ்த்து செய்கிறோம் பாருங்களேன். ஒரு 30 நிமிஷம் தவம் ஏற்றுவிட்டு தவத்தின் முடிவிலேயே கண்ணை திறக்காமலேயே வாழ்த்து தொடங்குகிறோம். ஏனென்றால் மௌனத்தில் பிறக்கும் ஒலிக்கும் வாழ்த்துக்கு ஆற்றல் அதிகம். மௌனத்தில் பிறக்கின்ற ஒலிக்கின்ற வாழ்த்துக்கு சக்தி அதிகம். அறிவியல் படியே நுண்ணிய அலைகளுக்குத்தான சக்தி அதிகம். இப்போ மைக்ரோவேவ் டெக்னாலஜின்ற ஒரு காலத்துல சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. பிறகு நானோவேவ் டெக்னாலஜி என்று இப்போ உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் நுணுகி போகின்ற போது அடுத்த டெக்னாலஜி வந்துவிடும். அப்ப எந்த அளவுக்கு நுணுகி போகிறதோ அந்த அளவுக்கு அலைகளுடைய பாய்கின்ற தூரம் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா, இப்ப மணலிலே நாம் நடந்து போகிறோம். அது நடக்கின்ற போது அந்த விரல்கள் மணலை அழுத்தி பின்னுக்கு தள்ள அடுத்த அடி எடுத்து வைக்கிறோம். ஒரு வில்லிலே அம்பை போட்டுகின்ற போது எந்த அளவுக்கு அம்பை பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் முன்னோக்கி பாயும். பதுகுகின்ற புலி அதிக தூரம் பாயும். இது போல ஒரு பேக் சப்போர்ட், பேக் ஃபோர்ஸ், அதான் முன்னோக்கி பாய்வதற்கான அதிக சக்தியை தருகிறது. அப்ப ஒடுங்கினால் எகிரும். அப்போ தவத்தில் மனம் ஒடுங்குகின்ற போது எந்த அளவுக்கு ஒடுங்குகின்றோமோ அந்த அளவுக்கு அது பிரபஞ்ச அளவுக்கு விரியும். அந்த மன விரிவிலே வாழ்த்துக்கள் ஆத்மார்த்தமாக அமையும். இப்படி இயேசுவரன் ஒரு கருத்தை சொல்வார், give the world the best you have, the best will come to you automatically என்பார். அதாவது நாம் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய பொருள் பெரும்பாலும் நமக்கு பயன் இல்லாததை தருவோம். அதுக்கும் புண்ணியம் உண்டுன்னு வையுங்க. இருந்தாலும் நம்மிடத்திலே உள்ள நல்லற்றை அடுத்தவர் தருகின்ற போது நமக்கு தேவையான நல்லது தக்க சமயத்தில் வந்து சேரும்.
அதனால நமக்கு எது தேவையில்லையோ அதை உடனே அடுத்து கொடுத்து விட்டால் அவங்களுக்கு பயனாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளிலே இந்த கலாச்சாரம் மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கிறது. பல தொண்டு நிறுவனங்கள் அவங்க தேவையற்ற பொருட்களை வாங்கி அதை தரம் பிரித்து தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் அது இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலேயோ கொடுப்பாங்க. அப்போ பல பொருட்களை வாங்குகிறோம். ஒரு கட்டத்தில் அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகும் அல்லது தேவையில்லாமல் போகும். அதில் லேசான சில சேதாரம் ஏற்படும். நம்ம அடுத்து புதிய ஒன்றை வாங்கலாம்னு தோணும். அப்போ புதுசை வாங்குன்றது பழசை யாருக்காவது தந்துவிட வேண்டும். அப்போ அந்த வருமானம் இல்லாதவர்களுக்கு அது ஒரு பயன் தானே. அப்படி தேவையற்ற பொருளை தந்தால் கூட போதும். அதுவே நமக்கு ஓரளவுக்காவது நன்மை சேர்க்கும், புண்ணியத்தை சேர்க்கும். சரி. இந்த அலைகள் ஒரு முக்கியமான செய்தி. நானும் வாழ்த்திக்கிட்டே தாங்க இருக்கிறேன். ஆனா ஒண்ணும் நன்மைகள் வரலையே என்ற கருத்து பல அன்பர்களிடத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் வாழ்த்து செயல்படாது? யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை வாழ்த்துறோம். ஏன் அது செயல்படவில்லை? இப்போ நமக்கு அறிவியல் கருவிகள் மூலமாக இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அ ஒருவருக்கு நாம் கைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முயல்கின்றோம். அவர் வேறொரு அலுவலில் இருந்தால், அல்லது வேறொரு நபருடன் பேசிக் கொண்டிருந்தால், நீங்கள் தொடர்பு கொள்கின்ற நபர் தற்போது வேறொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். காத்திருங்கள் அல்லது மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். செய்தி. ஆனா, எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அது எல்லாம் எஸ்எம்எஸ்ஸா வந்து விழுகும். அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அது தடுக்கணும்னு சொன்னா அதுக்கு தனி காசு தானே வச்சுங்களேன். அப்போ நாம் விரும்பாத ஒன்று எப்படி நம்முடைய கைபேசியில வந்து விழுந்தது? எஸ்எம்எஸ். இதே போலத்தான் நாம் அனுப்புகின்ற வாழ்த்து அவர் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் அது கனெக்ஷன் ஆகும், செயல்பாட்டுக்கு வரும். அப்படி அவர் நம்முடைய மன அலை வேகத்திற்கு, மன அலை சூழலுக்கு இல்லை என்றால், இந்த வாழ்த்து நீங்கள் தொடர்பு கொள்கின்ற நபர் தற்சமயத்தில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று நாம் அனுப்பிய வாழ்த்து நமக்கே திரும்பி வந்துடும். குறுஞ்செய்தி போல அவரை ஊடுருவி போக வேண்டும் என்றால் என்னாகணும்? அதிகமான சக்தி இருக்க வேண்டும். ஊடுருவி போகக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கணும். அந்த ஆற்றல் எப்படி வரும்? தவத்தால் வரும். மன விரிவால் வரும். பொது நலத்தால் வரும். அப்படி தவத்தில் ஆற்றல் பெற பெற, தவத்தில் அனுபவங்கள் பெற பெற, அந்த நுண்மையான அலைகளுக்கு ஆற்றல் அதிகம். அந்த அலைநிலையில இருந்து வாழ்த்துகின்ற போது நிச்சயமாக அவருடைய மனதிலே தைக்கும், ஊடுருவி போகும். அதாவது தத்துவத்தை எத்தனையோ பேர் பேசுறாங்க. மகரிஷியும் பேசுவாங்க. மகரிஷியுடைய குரலோ, அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளோ ஒரு கவர்ச்சியும் கிடையாது. ஆனாலும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்போம். அவர் இன்னும் கொஞ்சம் பேசினா பரவாயில்லையேன்னு தோணும். என்ன வித்தியாசம்? குரலோ அல்லது வார்த்தை ஜாலங்களோ தேவையில்லை. அவருடைய பரமாத்மா நிலையிலிருந்து அத்தனை ஜீவாத்மாக்களும் நன்மை பெற வேண்டும் என்ற பெரும் கருணையோடு வெளிப்படுகின்ற சொற்கள் நம்முடைய காதுகள் வழியாக நுழைந்து கருமையத்தை தாக்கும். இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை நேசிக்கும். அதனால் மகரிஷி எவ்வளவு நேரம் பேசினாலும் சலிக்காது. பொருள் புரியவில்லை என்றாலும் சலிக்காது. புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி சொல்ல முடியாது. இப்படி பல 100 முறைகள் கேட்டு 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 நம்முடைய உணர்வுகளோடு கலந்த பிறகுதானே நாம் தெளிவாக விளக்கம் சொல்ல முடிகிறது. இப்ப எத்தனையோ காலம் மகிழ்ச்சி பேசுறாங்க, நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனா சொல்ல வர மாட்டேங்குது அப்படிம்போம். இதெல்லாம் அனுபவங்கள். எனவே அந்த
நம்முடைய கருமையத்தை ஊடுருவி போய் தாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றமிக்க அலைகள் என்றால் அது இறைவனின் நுண்ணிய அலைகள். அந்த நுண்மை நிலை தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு மனம் ஒடுங்கினால் அந்த வாழ்த்து நிச்சயமாக பயனளிக்கும். அப்போ நான் வாழ்த்திட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் மாற்றம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்த்துக்கு, நம்முடைய எண்ணத்திற்கு வலிமை குறைவு இல்லை என்பதை தவிர வேறு அர்த்தம் இல்லை. சரி, இந்த வாழ்த்திலே முதலாவது தன் வாழ்த்து. இது தவம் முடிந்த பிறகு முதலாக யாரை வாழ்த்துறோம்? தன் வாழ்த்து. இது சுயநலமா? இல்ல. இந்த உடல் என்ற ஒரு அமைப்பு உள்ள வரைக்கும் தான் உறவு, நட்பு, சொந்தம், பந்தம், அனுபவங்கள், வசதிகள், வாழ்க்கை எல்லாமே. உடல் போய்விட்டால் யார் யாருக்கு சொந்தம்? ஒன்றும் இல்லை. அதனால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை உள்ள வரைக்கும் முதலாவது வாழ்த்து தன் வாழ்த்து தான். சரி, இந்த தன் வாழ்த்திலே 5 அம்சங்களை மகிழ்ச்சி சொல்றாங்க. உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். மனித வாழ்க்கை என்பது சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் என்று வாழ்வின் நோக்கத்தை மகிழ்ச்சி நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அப்ப உயிர் வாழ்தல் அது அடிப்படை. அப்படி வாழ்வதற்கு அனுபவ பொருட்கள் தேவை. அதிலே ஏற்படக்கூடிய இனிமை, சுகம், இது மட்டும் போதும் என்று வாழ்வது விலங்கின வாழ்க்கை, ஐந்தறிவு வாழ்க்கை. மனிதனாக பிறந்தவன் சிறப்பு என்ன என்றால் அறிவிலே மேன்மை பெறுதல். இந்த பகுத்தறிவை தொகுத்தறிவாக, முற்றறிவாக, பேரறிவாக பக்குவப்படுத்துவது வாழ்க்கையின் நோக்கம். இந்த மூன்றும் அடங்கியதுதான் மனித வாழ்வு. சரி, இப்போ கோவிலுக்கு போகின்ற பக்தர்கள் யாராவது நிறைய பெற்றிருக்கிறார்களா? முதல்ல படிப்பு கேட்டோம், வேலையை கேட்டோம், நல்ல மனைவியை கேட்டோம், நல்ல குழந்தைகளை கேட்டோம், ப்ரொமோஷன் கேட்டோம், வீடு வாங்கணும்னு கேட்டோம், கார் வாங்கணும்னு கேட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் இறைவா நான் கேட்டதெல்லாம் எனக்கு தந்து விட்டாய், நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், இனி எனக்கு ஞானம் வேண்டும், இல்ல இந்த வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று எந்த பக்தனாவது கடவுளத்துல வேண்டியதை நாம் கேட்டிருக்கிறோமா? ஏன்? தொடர்ந்து பிச்சைக்காரர்கள் போல கேட்டுக்கொண்டே இருப்பார்களே தவிர நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்கின்ற ஒரு பக்தனை பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் குறையுள்ள பிரார்த்தனைகள். ஒவ்வொன்னா பிட்டு பிட்டா கேட்கறது. வாழ்த்து என்பது நடைமுறைக்கு வருவதற்கே சில காலம் ஆகும். அப்போ ஒரு முழுமையான வேண்டுதலாக வைக்க வேணும். இறைவனிடத்திலே கோவிலில் வழங்குகின்ற போது கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் ஒரே பிரார்த்தனையில் வைக்க வேண்டும். இதே வேண்டுதலை ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் வைக்கணும். ஒவ்வொரு முறை கோவிலுக்கு போகிற போதும் ஒரு முழுமையான பிரார்த்தனை வைக்கணும். யாருக்கு தெரியும்? யார் சொல்லி கொடுத்தாங்க? எது முழுமையான பிரார்த்தனை என்று யார், எந்த புரோகிதர், எந்த பூசாரி, எந்த பக்தனுக்கு சொல்லி தந்தார்? இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அதை கண்டெடுக்க முடியாது. அந்த தகுதி, தரம் அவங்களுக்கு கிடையாது. மகரிஷி போன்ற ஞானிகள். இப்ப மகரிஷி நாம் தன் வாழ்த்து ஒவ்வொரு தவத்தின் நிறைவிலையும் சொல்கிறோம் இல்லையா? அப்ப ஒரே வாழ்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்ப என்ன ஆகும்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணீராக பெறின். இதான சூட்சுமோ? அப்போ அந்த திண்மை எப்படி வரும்? திரும்ப 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 அதை நினைக்கின்ற போது திண்மை பெறும். அப்போ
ஒவ்வொன்றாக படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், சொத்து வேணும். இப்படி ஒவ்வொன்றை கேட்டு கேட்டு பெறுவதற்குள்ளாக, அது செயல்பாட்டுக்கு வருவதற்குள்ளாக வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். ஆனால் ஆதி முதல் தொடர்ந்து ஒரே ஒரு வேண்டுதலை, ஒரு முழுமையான சங்கல்பத்தை வைத்துக் கொண்டே வந்தோம் என்றால், அது செயல்பாட்டு வருகின்ற போது அத்தனையும் தொடர்ந்து வர ஆரம்பித்துவிடும். அந்த முழுமையான வாழ்த்து எது என்றால், தன அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், ஓங்கி வாழ்வேன். இப்ப இந்த வாழ்த்துல எப்படி நிறைவு இருக்குன்னு பாருங்க. நமக்கு என்ன வேணும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போ ஆயுள் நிறைவு பெற வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் அவசியம். இப்போ மன்றத்தில் பயிற்சி செய்பவர்கள் கூட பல நோய்களால் தாக்கப்படுகின்றோம். பல தற்காலிகமான அவஸ்தைகள், வயிற்று வலி, கண்ணு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி என்று பல வலிகளால் அவஸ்தைப்படுகிறோம். என்ன காரணம்? நானும் தான் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறேன், ஒன்னும் நடக்க மாட்டேன்றதும்பாங்க. வாழ்த்துனா வந்துவிடுமா? இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோம். கடன் கொடுத்தவரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாமும் கொடுத்துட்றேங்க, தந்துடுறேங்க, தந்துடுறேங்க, 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, அடுத்த மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடன் தீருமா? எப்ப தீரும்? திருப்பி தந்தால் தான் தீரும். சொல்வதால் தீராது. திருப்பி தந்தால் தான் தீரும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. செயல். அப்ப வெறுமனே சங்கல்பம் சொல்வதால் மாற்றங்கள் நிகழ்ந்து விடாது. இதைத்தான் பக்தர்கள் செய்யறாங்க. வெறுமனே கோயில போய் உருண்டு உண்டு கேட்டுட்டு இருந்தா போதுமா? அதற்கு தகுந்த முயற்சி, செயல், அதுக்குத்தான் பலன். நாம் கேட்டு இருந்தா கடவுளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். செயலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. செய்தால்தான் விளைவு. அப்போ உடல் நலம் வேண்டும் என்று கேட்டால் மட்டும் வந்து விடாது. எது உடல் நலத்தை கெடுக்கிறதோ அதை செய்யாமல் இருப்பேன் என்பது இதற்குள் மறைந்திருக்கின்ற ஒரு சங்கல்பம். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இந்த 5ம் முறையாக இருந்தால்தான் உடல் நலம் காக்கப்படும். அப்போ உடல் நலம் என்று கேட்கின்ற போதே இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு புள்ளியில் வைக்கிற போது அங்கிருந்து இன்னொரு மெனு வெளிப்படும் இல்லையா? அது போல உடல் நலம் என்ற ஒரு ஐகான்ல அந்த மவுஸை வைக்கிற போது அதுல உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்று 5 வெளிப்படும். அப்ப உடல் நலம் என்று சொல்கின்ற போது இந்த 5ல் அலமுறை காப்பேன் என்ற சங்கல்பம் டிஃபால்ட்டா உள்ள வரணும். அடுத்தது நீல் ஆயுள். நீல் ஆயுள் என்றால் இங்கேயே தங்கி விடுவதா? நீண்ட ஆயுள் என்று பொருள் அல்ல. இந்த வாழ்க்கை இறை உணர்விலே நிறைவு பெறும். ஆத்ம தரிசனத்திலே நிறைவு பெறும். அது வரைக்கும் வாழ்நாள் இருக்க வேண்டும். இடையிலே போய்விட்டால் என்ன சொல்றாங்க? இடையில போனவனேம்பாங்க. என்ன அர்த்தம்? இடையில போனவனேன்னா வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்யாமல் பாதியில் போனவனே. அப்போது அற்பாயுளாக சொல்லும். அப்ப நீலாயுள் என்பது இங்கேயே நிரந்தரமாக தங்குவது அல்ல. பிறவி நோக்கம் ஞானம் பெறுவது. அந்த ஞானம் பெறும் வரைக்கும் நமக்கு ஆயுள் வேண்டும். அடுத்தது நிறை செல்வம். நிறைய செல்வம் அல்ல, நிறை செல்வம். நிறை செல்வத்துக்கு என்ன இலக்கணம்? எவ்வளவு இருந்தா போதும்? இப்போ
ஒரு ஏழை ஒரு 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 500 ரூபாய்க்குள்ள தம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போய் கோவிலிலே திருமணத்தை செய்து விடுகிறார். இப்ப எங்க நாட்டினுடைய மதிப்புக்குரிய அம்பானி 1000 கோடி செலவு செய்திருக்கிறார் மகனுடைய திருமணத்திற்கு. 1000 கோடி. இந்த 1000 கோடியில எத்தனை பள்ளியை கட்டியிருக்கலாம், எத்தனை மருத்துவமனையை கட்டியிருக்கலாம். நிரந்தரமாக மக்கள் மனதிலே அந்த பெயர் நிலைத்திருந்திருக்கும். அம்பானி ஹாஸ்பிட்டல், அம்பானி ஹை ஸ்கூல் என்று கட்டியிருந்தால் பல ஆண்டுகளுக்கு இவர் போயிடுவார், ஒரு நாளைக்கு செத்துருவார். ஆனா அவருடைய புகழ் நிலைத்திருந்திருக்கும். ஆனா இந்த 1000 கோடி ஒரு திருமணத்துக்கு செலவு செய்ததுனால என்ன வந்தது? வந்தவங்கள யாரும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. எப்படி சம்பாதிச்ச காசோ எடுத்திருக்கிறான்ப்பா என்றுதான் நினைத்திருப்பார்களே தவிர யாரும் முழு மனதோடு ரசித்திருக்க மாட்டார்கள். இதுல மேம்போக்கான சிரிப்பு, மகிழ்ச்சி அல்ல, அகமகிழ்வு அல்ல, இது சிரிப்பு. இப்போ எது நிறை செல்வம்? ரெண்டுமே 2 எல்லை. அப்போ மகிழ்ச்சி சொல்லக்கூடிய நிறை செல்வம் என்பது என்ன என்றால், கடன் வாங்கும் அளவுக்கு ஆசை இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கும் அளவுக்கு கையிலே காசு இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கும் அளவுக்கு கையிலே காசு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கடன் வாங்கினாலும் துன்பம், கடன் கொடுத்தாலும் அது வரவில்லை என்றால் வருத்தம் வரும். அப்போ கேட்பவர்களுக்கு கொடுப்பதா வேண்டாமா, அது அடுத்த தலைப்பு. பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது பார்க்கலாம். இதுதான் நிறை செல்வம். உயர் புகழ். எது உயர்ந்த புகழ்? எத்தனையோ தான தர்மங்கள் எல்லாம் செய்யறாங்க. எது உயர்ந்தது என்றால் என்றைக்கும் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கிறார்களே. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டவர் காமராஜர். இன்றைக்கும் அவரை பாராட்டி பேசக்கூடிய மக்கள் தான் இருக்கிறார்களே தவிர ஒரு குறை பேசக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. காரணம் என்ன? அவர் இறக்கும் போது அவரிடம் இருந்த பணம் 12 ரூபாய் மட்டுமே. வீடோ 10க்கு 10 இடம் தான். கீழே உட்கார்ந்து சாப்பிடுவார். அவருக்கு என்று சொந்தமா கார் கிடையாது. வெறும் 30 கோடி வருமானம் உள்ள காலத்திலேயே பல அணைக்கட்டுகள், பள்ளிகள், இலவச உணவு என்று அத்தனை நன்மைகளை செய்த மகான் அவர். இன்றைக்கும் அவரை பாராட்டுகிறோம். இன்றைக்கு உள்ளவர்களை எந்த மனிதனும் மனதார பாராட்டுவது இல்லை. திருடர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். யாரையும் மாண்புமிகு என்று சொல்வதில்லை. அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் திருடர்கள். இந்த பெருமைக்கு என்ன காரணம்? எனவே இது உயர்ந்த புகழ் அல்ல. இது உயர்ந்த புகழ் அல்ல. யார் மக்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்களே மக்கள் மனதில் நிலை பெறுவார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தோர், சரித்திரம் தன்னிலை நிற்கின்றார். அவங்கதான் சரித்திரமாக நிற்பாங்க. இவங்களது சரித்திரம் வைக்கிற சிலைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரும், உடைச்சு தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. சரி, அடுத்தது உயர் புகழ் மெய் ஞானம். ஞானம் என்றால் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருந்தால் அது வாழ்க்கையை பற்றிய ஞானம். ஒரு இசையை பற்றிய தெரிவு இருந்தால் அது இசை ஞானம். ஆனால் அனைத்திற்கும் மூலமாகிய மெய்ப்பொருள் தெய்வம், அது எப்படி எங்கே இருக்கிறது என்பதை அனுபவத்தில் அறிந்த தெளிவே மெய்ஞானம். இப்படி உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று ஒவ்வொரு தவத்தின் முடிவில் சொல்ல 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 ஒன்று தவத்தில்
தவத்தின் முடிவில் நம்முடைய மனம் ஒடுங்குகின்ற போது அதுக்கு ஆற்றல் அதிகம். அந்த நுண்ணிய அலையின் சக்தியிலே வாழ்த்து வருகின்ற போது வாழ்த்துக்கும் சக்தி அதிகமாகும். இப்படி தொடர்ந்து தினசரி ஒவ்வொரு தவத்திலையும் நாம் வாழ்த்து சொல்லிக் கொண்டே வருகின்ற போது அந்த அலைகள், அந்த எண்ணங்கள் வான்காந்தத்திலே பதிந்து அது செயலாக்கம் பெறுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை மேன்மை பெறுகிறது. எனவே மனவளக்கலை வந்த பிறகு நமக்கு குறை என்று இருக்கிறது என்றால் நாம் பயிற்சியை சரியாக செய்யவில்லை என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு காரணமே கிடையாது. எனவே இதை புரிந்து கொண்டு பயிற்சிகளை முறையாக செய்து வருகின்ற போது நிச்சயமாக மாற்றங்கள் வந்தே தீரும் என்பது மகசுடைய சத்திய வாக்கு மட்டுமல்ல, மகரிஷியை நேசித்த பல அன்பர்களின் வாழ்க்கை அனுபவங்கள். சரி, இப்போ அடுத்ததாக வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து இல்லையா, அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த தலைப்புத்தான் வாழ்த்தும் பலனும். ஆனால் அந்த தெரிந்த தலைப்பிலேயே ஐயா அவருடைய ஆழமான பல விளக்கங்களை நாம் கேள்விக்கடாத புதிய விளக்கங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அன்பர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைய வகுப்பில் உள்ள கேள்விகளை முதல் கேட்டுவிட்டு கடந்த வகுப்பில் உள்ள கேள்விகளையும் என்று நாம் கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கைகளை வைத்து கேட்கலாம். ஐயா ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கும் போல சொன்னீங்கள் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த தோன்றியதொன்று மீண்டும் தோன்றிய இடத்தில் போய் சேர வேண்டும். அதே போல இறைநிலை தோன்றியது மீண்டும் இறைநிலைக்கு போய் சேர வேண்டும். உதாரணமாக நீங்கள் அந்த கடல் நீர், அதாவது அது ஆவியாக போய் இந்த மழையா வந்து அப்படி ஒரு சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் என்று சொல்லி, அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தில இருந்து உரத்துகள்ல இருந்து பிரபஞ்சம் உயிரினங்கள்லாம் தோன்றி இவ்வளவு வந்தது வந்து இவ்வளவு திருப்பி கடைசியில இறைநிலைக்கு போய் ஆக வேணும். அதை தோன்றியது போகணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் தோன்றி எல்லாம் அழிஞ்சு திருப்பி தோன்றி அப்படி எப்படி ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கோ ஐயா? அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க ஐயா. அணுக்களுடைய சேர்க்கை பிரிவு இருக்கு இல்லையா? இப்போ பூமி எடுத்துக்கொண்டோம்னாலும் பூமிக்குள்ளாக ஆற்றல் போய் கொண்டிருக்கிறது. பூமி மத்தியிலிருந்து ஆற்றல் வெளியே வந்து கொண்டும் இருக்கு. அதே போல சூரியனை எடுத்துக்கொண்டாலும் மையத்துல பிளாக் ஹோல் மூலமாக சக்தி வெளியே போயிட்டு இருக்கு. மீண்டும் புதிய ஆற்றல் அணுக்கள் சேர்ந்து கொண்டும் இருக்கு. அப்போ வெளியே போகக்கூடிய அணுக்கள் எல்லாமே அது சொத்து வழியாக ஒரு நாள் மாறி போகும். இறை துகளாக வெளிப்பட்டு இயக்கமற்று ஒரு நாள் சொத்து வழியாக மாறி போகும். ஒட்டுமொத்தமா அழிவது கிடையாது, அது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியாக அழுது கொண்டே இருக்கும். இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளுங்களேன், தினசரி சில செல்கள் இறந்து உதிர்ந்து போகின்றன. உணவின் மூலமாக புதிய செல்கள் உற்பத்தியாகி கொண்டும் இருக்கின்றன. ஆனா நம்ம கண்ணால் பார்க்கணுமா? உதிர்ந்த செல்கள் என்று உற்பத்தியான செல் என்று நம்ம பார்க்க முடியுதா? இல்லை. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிக் சிஸ்டம். அது போல எல்லா இடத்துலையும் வளர்சிதை இருந்து கொண்டுதான் இருக்கும். உலகம் முழுவதும் அழிந்து போகின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பொதுவான கருத்து சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், போற போக்கை பார்க்க இந்த உலகம் எல்லாம் போய் ஒரு காலத்திலே அழிய போகுது. அப்படி ஒரு அது அறிவியல் சொல்லக்கூடிய கருத்து. அது வரும்போது பார்க்கலாங்க. அது உண்மையா பொய்யா என்பது இப்போது தேவையில்லை. எங்களுக்கு கொஞ்ச காலம் அதை ஒன்றும் இல்லை. அடுத்து சொல்லி சொன்னால் இன்னொரு கேள்வியா சொன்னா, இந்த விஜயகாந்தை பற்றி சொன்னீங்க. அவர் 12 வருடம்
அவுட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் சேர்ந்து 8 வருஷம் மீட்டிங் போய் அப்படிதான் இருந்தவருக்கு அவருக்கு இறுதிச் சடங்குகள் எல்லாம் 15 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் பங்கு கொண்டார்கள் என்று சொன்னா அவர் இருக்கும் பொழுது எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து ஒரு கருணை உள்ளம் படைத்தவர் என்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அப்ப அப்படியா இருந்தவருக்கு அவர் கனகாலம் எல்லாம் பரதமா இருந்து போய் கஷ்டப்பட்ட செய்திகள் கேள்விப்பட்ட நான். அப்படியே இருந்தவருக்கு அதே அப்படி வந்தது ஒரு கேள்வி. அது குடும்ப வினை. அவரை அளவுக்கு அதிகமாக ஓய்வு இல்லாம எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி அவருடைய மனைவியும் மைத்துனனும் அவர் ரொம்ப வருத்திட்டாங்க. அதனால உடல்நலம் கெட்டு போச்சே தவிர இயல்பான ஓய்வோடு இருந்திருந்தா அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. அப்ப அப்படியான மனைவியும் ஆட்களும் பெற வேணும் அவற்றை கர்ம வினை தான். ரைட் ஐயா, ரைட். ஏன் கேட்டிருந்தா ஐயா, ஒரு கால் அந்த ரஜினிகாந்த் இப்படி இருக்க வருத்தமா இருக்கும் பொழுது அவர் சோமா வந்தது பிறகு சிங்கப்பூர் போயிட்டு வந்தவராக்கும் வந்தது பிறகு எல்லாரும் சொன்னது என்று சொன்னால் அவரும் சொன்னார் என்று சொன்னால் இந்த அவருடைய விசிறியார் அவர்களுடைய நீதிக்கடனும் அந்த வாழ்த்துக்களாலும் தான் அவர் உயிர் உழைச்சி வந்தவர் என்று சொல்லி. அப்ப நான் யோசிச்சேன் அதே இதே விஜயகாந்துக்கு அப்படி வர இல்லை என்ற மாதிரி ஒரு சிந்தனை ஒன்று வந்தது. அதுக்குத்தான் அடுத்தது ஐயா என்னமோன்னு சொல்லி இப்ப அவர் சரி இப்படி அவர் வந்துட்டார், எத்தனையோ பேர் இப்படி எல்லாம் வாழ்த்தி அப்படி வரும் பொழுது அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நீங்க ஒரு சொல்லியிருக்கல இந்த ஒரு ஆட்கள் வந்ததுக்கு பிறகு அந்த ஆத்மா 4 படிநிலைகளுக்கு போகும்னு சொல்லி இந்த வெப்பம் சோழ அப்படி எப்படி 4 நிலைகளுக்கு போகும்னு சொல்லி. அப்ப இவர்கள் அந்த நிலையில ஏதோ ஒன்றுக்கு போகும் பொழுது இந்த வாழ்த்துகள் அங்க போய் அங்கேதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா? அங்க இறந்த பிறகு வாழ்த்து செயலாளருக்கு தேவை. எப்ப நம்ம வாழ்த்துறோமோ சொல்லுங்கய்யா. அப்படின்னா அப்ப இறந்ததுக்கு பிறகு அவ்வளவு பேர் எல்லாம் வாழ்த்தியதெல்லாம் சேர்த்தாலே இந்த பலன் அவர் கொண்டு, அதாவது அவங்க வாழ்ந்த காலத்தில் பெற்ற நன்மைகளை நன்றி. செத்தவர் யாரும் வாழ்த்த மாட்டாங்க, நன்றி செலுத்துவதற்காக கூடுகின்ற கூட்டம் அது. இப்ப என்னன்னு சொன்னா நீங்க அம்பானின்ற கதை சொன்னீங்க. அதாவது அவர் 1000 கோடி அப்படி செய்தார். இதை நல்ல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டி ஆஸ்பத்திரி எல்லாம் கட்டி அப்படி இருந்திருந்தால் அவருடைய உயிரெல்லாம் நிலைக்கும் புகழ் அப்படியே போய்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சரிதானே? அப்ப அம்பானி யோசிச்சார் ஒன்று கண்டால் அதை கண்டு என்ன நான் சித்தத்தி பிறகு யாருக்கு தெரியும் இதெல்லாம் அதனுடைய இருக்கையே வடிவா எல்லாத்தையும் அப்படி என்று சிந்தனை செய்து அவர் செய்தார் ஒன்று கண்டால் இப்ப நாங்களும் சொல்றோம் அவரை இப்படிலாம் செய்திருந்தால் அவற்றை பேர் நிலைக்கும் என்று சொல்லி. ஆனால் அவர் செய்யும் பொழுது அவர்கிட்ட சிந்தனை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னார். நான் சுமார் 2வது கேள்வியா. அப்ப அவரவற்ற சிந்தனையிலே பார்க்கும் பொழுது அவர் நான் இருக்கும் போது எல்லாம் படிவா செய்துட்டு போகும்னு சொல்லி அவருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை தானே அது. ஆமா, அவருக்கு நிறைவுதான். அப்ப அதை வச்சுதான் புண்ணியம் எடுக்கலாமா? அது புண்ணியமாக்காது. அதாவது மற்றவருக்கு நன்மை செய்கின்ற போதுதான் புண்ணியமே தவிர, இப்போ கோவில்கள்ல அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் யாருக்கு போடணும்? பசியில் வாடுகின்ற ஏழைகளுக்கு செய்வதுதான் அன்னதானமே தவிர, உணவை வாங்கி சாப்பிடக்கூடிய வசதி உள்ளவர்கள் கோவிலில் சாப்பிட்டால் அதுக்கு பேர் அன்னதானம் அல்ல, அது கெட் டுகெதர். என்னையா அப்ப பாருங்க, இப்ப அம்பானி அவருக்கெல்லாம் தொடர்ந்து அந்த பணம் புகழ் எல்லாம் கொண்டு இருக்குது. அந்த சிந்தனை பணம் புகழ் வந்தங்கய்யா, அது பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டி வேற. அதாவது நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டுல சொல்லுவார், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்று ஒரு 2 வரி வரும். அப்ப கடமை என்பது என்ன? தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு, இதான கடமை. இதை செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். தான் குடும்பம் என்று மட்டுமே வாழ்ந்தால் அது பாப்புலாரிட்டி, அது புகழ் கிடையாது. யார் பாராட்டுறாங்க? இப்போ இந்தியாவுல இந்த செய்தி எல்லா ஊடகங்கள்லயும் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வருது. யாராவது பாராட்டுறாங்க, யாராவது திருட்டு காசு செலவு பண்றாங்க பாரு அப்படின்றாங்க. ஏன்னா மக்களை கொள்ளடித்த காசு ஏராளம். அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு அவன் திருடி சேர்த்த சொத்து தானே தவிர அவன் உழைத்து சேர்த்த சொத்து அல்ல இது. நல்லது. மற்றதையா இன்னும் ஒரு கேள்வியா நான் இப்ப கேட்க மாட்டேன்னு சொன்ன அந்த உண்மையான இலைகள், அந்த உண்மையான ஊடுருவி போகும் என்பதை பற்றிய கேள்வி ஒன்றுக்கு அதை நான் திருப்பி கொண்ட லெக்சர்ஸ் திருப்பி கேட்க வேணும். அடுத்த முறை கேட்கணும் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். ஒரு கைகளை காண ஜனார் ஐயா. ஜனார் ஐயா. ஐயா உங்களோட கை உயர்த்திருக்குது, சத்தம் பெறவில்லை. ஓகே ஐயா, நான் ஒரு 2 டெக்னிக்கல் கேள்வி கேட்கிறேன் ஐயா. கேளுங்கய்யா. ஒன்று வந்து இந்த ஆதிசிவம், பிரம்மம், விஷ்ணு, ருத்ரம், இதுல இப்ப இறநிலையின் தன்மாற்ற வரலாற்றை பார்க்கின்ற போது அது சுத்தவெளி, பிரமன், விஷ்ணு, ருத்ரம் அதுக்கு ஈக்குவல் ஐயா. விஷ்ணு வந்து வாழ்க்கை, இயக்க காலம். ருத்ரம் என்பது முடிவு. முடிவு வந்து இது எந்த முடிவு ஐயா? முடிவுன்னா இப்போ மனிதனுக்கு இறப்பு முடிவு, விண்ணுக்கு இறை துகள் முடிவு, அதே போல ஒவ்வொரு கோளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் இறை துகளாத்தானே வெளியே போகுது. அப்போ அந்த விண்ணுக்கு அது முடிவு. விண்களின் சேர்க்கை தானே பஞ்சபூதங்கள். ஸோ பஞ்சபூதங்கள் முடிவுன்னு நம்ம மொத்தமாக எடுக்கக்கூடிய பையா கேட்டது போல பூமியெல்லாம் ஒரு நாளைக்கு காணாமல் போயிருமா, அழிஞ்சு போயிருமான்னா அது அதனுடைய மாற்றத்துக்கு உட்பட்டது. அது யாரும் இப்போதைக்கு கணிக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு கோளிலிருந்தும் வெளிப்படக்கூடிய விண், அழியக்கூடிய ஆற்றல், அதே போல அதுக்குள் இணையக்கூடிய ஆற்றல், இந்த ரெண்டையும் பொறுத்து மாற்ற நிகழ்வுடைய இருக்கும். சரிங்களையா? ஸோ விண்ணுக்குத்தான் நீங்க பிறப்பு, இயக்கம், முடிவுன்னு எடுத்துக்கணுமே தவிர விண்ணின் செயற்கையால் ஆன பஞ்சபூதங்களில் 4 பூதங்களுக்கு நீங்க வந்து முடிவுன்னு எடுத்துக்கூடாது. அது தொடர்ந்து உருவாகி கொண்டும் இருக்கும், முடிந்து கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கும். ஐயா, என்ன ஒரு கேள்வி, இந்த பூமராங் சுழல்தட்டு, இப்ப இந்த நல்ல தீய செயல் அல்லது பாவப்பொழிவு என்றால் அதன் விளைவு 2 மடங்காய் வரும் என்றும், நன்மை செய்தால் அதன் நன்மை 2 மடங்காக வந்து, அது 2ன்றது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னீர்களா அல்லது 2? இல்ல 2 மடங்கு தாங்க. ஏன்னா தோன்றுகின்ற போது என்ன சக்தி அதுல வெளிப்படுகிறதோ அந்த வட்டம் முடிக்கின்ற வரைக்கும் அந்த சக்தி அப்படியேதான் இருக்கும். ஸோ தோன்றிய ஒன்று திரும்ப வந்துடும் இல்லையா? அப்போ வட்டங்கள் எல்லாமே சம இது 360 டிகிரிக்கும் அது ஆற்றல் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சுழற்சின்னு வரும்போது அந்த சுழற்சியில இந்த இடத்துல வேகம் அதிகம், இந்த இடத்துல வேகம் குறைவு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சுழலுக்கும் அடுத்த சுழலுக்கும் வேகம் பேதப்படலாம். ஆனா ஒரு சுழலிலே இந்த புள்ளியில ஆற்றல் அதிகம், இந்த புள்ளி ஆற்றல் குறைவுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஐயா? 2 மடங்குன்றது என்ன கணக்கு ஐயா? அதாவது ஒன்று தோன்றுகின்ற போது ஒரு எஃபெக்ட்டுங்க ஐயா. ஒரு எண்ணம் தோன்றுகின்ற போது ஒரு தாக்கம். அந்த எண்ணம் எதை நோக்கி பாய்கிறதோ அந்த இடத்துக்கு போகக்கூடியது, அந்த இடத்துல இன்னொரு தாக்கம். மீண்டும் அந்த அரைவட்டம் முடிக்கிற போது நம்மகிட்ட வந்து முடியுது. அப்ப புறப்படுகின்ற இடத்துல 2 மடங்கு தாக்கம். புறப்படுகின்ற போது ஒரு தாக்கம், மீண்டும் வந்து மோதுகின்ற போது ஒரு தாக்கம். இது மனிதன் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கான வலிமை பேசுகிற போது இதுவும் அலை வடிவம்தான். அப்ப நம்மகிட்ட புறப்பட்டு நம்மகிட்ட வந்து முடிகிறது. அப்ப 2 வகை தாக்கம்ன்றது அப்படிதான் கணக்கு. ஐயா கையில் இருக்கிறீங்க ஐயா? நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது ஜனார் ஐயா கையெழுத்திருக்கிறார். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் கேட்குதா? வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா, கேட்கிறது. அந்த டிவைஸ் கொஞ்சம் பிரச்சனை ஐயா, அது முதல்ல இருந்து இப்ப வரைக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. நான் பார்த்தேன் இப்ப அவசரமான உலகத்துல
இப்ப வந்து வாழ்க வளமுடன் என்று எழுதுறது கூட பதிலா விவி என்று போட்டு பாஸ் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. அதாவது கருத்தின் சுருக்கம் கவிதை எப்படிம்பாங்க இல்லைங்களா? விளக்கம் சொல்வதை விட ஒரு கவிதையா சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அது போல நம்ம மக்களுக்கு எல்லாம் வாழ்வாழ்னு தெரியும். அது விவிஎன் போட்டா வாழ்வாழ்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படித்தான் இருக்குது. ஐயா, இப்ப நீங்களும் மகரிஷின்னு சொல்லி இருக்கிறீங்க, இந்த உலகத்திலே ஒரு தீமை நடக்குதுன்னு அதை மாத்துறதுக்கு உலக மக்கள்ல அரவாசித்து வந்த தீயவர்களும் விட நல்லவர்கள தொகை கூட வாழ்த்தி கொண்டு வந்து அதை மாத்தலாம் என்று. அதே மாதிரி ஒரு ஞானியாலே எல்லாரையும் ஒரு தனிப்பட்ட வளமையாவே தியானம் செய்யற நபரால தொடர்ந்து ஒருவரை வாழ்த்துறதால இந்த வாழ்த்துறது வந்து நேர முகத்துக்கு முன்னால வாழ்த்த முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்ப அவங்கள நச்சே வாழ்த்தி கொண்டே இருந்தால் அந்த நபர்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியும். ஆனா நான் சொன்னது போல ரிசெப்டிவிட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தொலைபேசியில தொடர்பு கொள்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ற நபர் வேறுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ள முடியல இல்லைங்களா? அதுவே கம்பெனி SMS அனுப்புறாங்க, வீடு வாங்கிக்கங்க, லோன் வாங்கிக்கங்கன்னு. அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம செல்போனுக்குள்ள வந்து விழுந்துருது. அப்போ தொலைபேசி அழைப்பு அனுப்புற போது அங்க தடைப்படுது, அது எங்கேஜா இருந்தா. ஆனா SMS நாம பேசிட்டு இருந்தாலும், மற்ற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது பாட்டுக்கு SMSல வந்து விழுந்துருது. அப்போ இது ரெண்டு வகை. ஒன்னு ரிசெப்டிவிட்டி இருந்தா மட்டுமே வேலை செய்யும், இன்னொன்று ரிசெப்டிவிட்டி இல்லை என்றால் ஊடுருவி போகும். அது போல நம்முடைய வாழ்த்து வந்து சக்தி குறைவாக இருந்தால் அங்க ஏற்புத்திறம் இருந்ததுன்னா அது எஃபெக்டிவா இருக்கும். அங்க ஏற்புத்திறம் இல்லை என்றாலும் கூட அதை ஊடுருவி போகணும்னா நம்முடைய வாழ்த்துக்கு சக்தி அதிகமா இருக்கணும். மாற்றம் நிகழவில்லை என்றால் அவன் ஃப்ரீக்வன்சி வேற மறந்துட்டு இருப்பாங்க, நாம ஒரு ஃப்ரீக்வன்சி வாழ்த்திட்டு இருப்போம், அவர் ரீச் ஆகாது. ஆமா ஆமா, அவங்க ஏற்புத்திறன் இருந்தா மட்டும்தான் எங்களோட வாழ்த்து ரேஜ் ஆகும். ஏற்புத்திறம் இல்லாத போதும் அது ஊடுருவி போகணும்னு சொன்னாக்க நமக்கு வாழ்த்து அதிக சக்தி வாய்ந்தாக இருக்கணும். அப்ப ஞானிகள் எல்லாம் வாழ்த்து ஏன் உலகம் தெரிந்தல அப்படின்னா, ஞானி ஒருத்தர் தானே 800 கோடி மக்களை திருத்தி உலகத்தை மாற்ற முடியுமா? முடியாது. இந்த அடுத்த கேள்வி அதான் இருந்தது, நீங்கள் இதை ஊகிச்சதுக்கு மறுமண சொல்லிட்டீங்க, ஞானியால மாற்ற முடியாம இருக்குது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஐயா. என்ன சொன்னால், இந்த அந்த காலத்துல இந்த புராண கதைகள்ல பார்ப்போம், அந்த முனிவர்கள் வந்து சாபமிடுறது, சாபமிட்டு அந்த அப்படி அப்படி அப்ப அந்த சாபமிடுறது வந்து இந்த அலை இயக்கத்துக்காக அது போகுது. ஆமா, சாபம் கொடுத்த பிறகு அவங்க தவம் நட்டமாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அந்த சரி அதான் நான் கேட்க யோசிச்சேன்னு சொன்னால், அது வந்து இவங்களை வந்து பாதிக்கிற இல்லையான்னு கேட்கத்தான் என்ற கேள்வியா இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க. இவர்களையும் பாதிக்குது, அவங்களையும் பாதிக்குது. சரி, ரைட், ஓகே. ஐயா, நான் கடந்த கேள்வி வகுப்பிலிருந்து 2 கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க. சின்ன கேள்விதான் ஐயா. ஒன்று வந்து இந்த இயல்பூக்கம், இயற்கை தத்துவம், செயல்விளவு தத்துவம். இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி. சுத்த வழியிலிருந்து சுத்த வழி எழுச்சி வருகின்ற போது அங்கே இயல்புக்க விதி தோன்றுகிறது. பின்பு அது தொடர்ந்து பெருமா தன்மாற்றத்துல இயற்கை விதியாகி செயல் விளைவு விதியாக அதே முதல் இறை தொகுதியிலே இயல்புக்க விதி, விண் முதல் பஞ்சபூதங்களிலே இயற்கை விதி, ஜீவன்கள் மனிதர்கள் வருகின்ற போது செயலுக்கு தக்க விளைவு விதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்.
நான் கேள்வி என்னுடைய இந்த மூன்றும் மனிதனுக்கு இப்ப செயல் விளைவு விதி மனிதனுக்கு பொருத்தம். அதே மனிதனுக்கு இயற்கை விதி இயல்பிக்க விதி தனியாக இருக்கு. மூணுமே பொருந்தும். ஏன்னா மூணுமே பொருந்தும். எப்படின்னா நம்ம உடலுக்குள்ள வந்து இறை துகள் முதல் உயிர் துகள் உடல் செல்கள் வரைக்கும் எல்லாம் இருக்கு. மன இயக்கமும் இருக்கு. அதனால இங்க 3 விதிகளும் பொருந்தும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு விளைவு இருக்குன்றது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இங்க நம்ம இந்தியாவில் பிறந்தோம். இங்க வந்து தமிழ்நாட்டில் அதில் இட்லி அருமையான மல்லிப்பூ இட்லி மாதிரி கிடைக்கும். இப்போ நான் அமெரிக்கா போயிடுறோம். அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வந்து மாவு சரியா பக்குவம் ஆகாது. என்றைக்கும் ஒரு நாள் தான் ஒரு பஞ்சு போல இட்லி இருக்குமே தவிர பெரும்பாலும் கெட்டியா இருக்கும். இப்போ இங்கே அது மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம சாப்பிட மாட்டோம். அங்க போனா இட்லி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை சாப்பிட்றோம். அப்போ சூழ்நிலைக்கு தகுந்தாற்போ நம்ம தகமைத்துக் கொள்கிறோம் இல்லையா? அது இயல்போக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய பணக்காரன் பிச்சைக்காரன் ஆயிட்டான், செத்த போறான் இல்லைங்களா? வாழ்க்கமுடன் ஐயா கேக்குறீங்களா? அப்ப என்ன பண்றான்? அவன் பிச்சைக்காரனாக வரும்போது அந்த சூழ்நிலை தகுந்தாற்போல் வாழ்ந்துறான் இல்லையா? அதான் இயல்போக்கம். அதே போல இயற்கை விதி என்ன? நமக்குள்ள 120க்கு 80 பிபி இருக்கணும். சுவாசம் வந்து 16க்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இயற்கை விதி. இது போல் நமக்குள்ளேயே இயல்போக்க விதியும் உண்டு, இயற்கை விதியும் உண்டு, செயல் விளைவு விதியும் உண்டு. இன்னொரு கேள்வி, கடந்த வகுப்புல சொன்னீங்க இந்த சைவ சித்தாந்தில குறியீடாக குறிப்பிடப்பட்ட இறைநிலை பற்றிய விளக்கத்தை மகரிஷி அகக்காட்சியாக கண்டாருங்க. சைவ சித்தாந்தத்தில் சுருக்கமாக சைவ சித்தாந்தம் கூறியது என்ன ஐயா? சைவ சித்தாந்தம் வந்து அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், பாமதேவம், திருவதனம், இந்த 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு என்ற ஒரு குறிப்பு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இதனுடைய பொருள் என்னன்னா, அகோரம் என்பது கும் இருட்டு. அப்போ அந்த சுத்த வெளி கும் இருட்டாக இருக்கிறது என்பது அகோரம். ஈசானம் அப்படின்னா அந்த சுத்த வெளிக்கு ஒரு மூலம் கிடையாது. ஆனா நாம பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அதுவே மூலமாக இருக்கிறது. அப்ப தனக்கு ஒரு மூலம் இல்லாமல் அனைத்திற்கும் மூலமாக அமைந்தது ஈசான. அது எப்படி இருக்கு அப்படி இன்னொரு பண்பு தத் புருஷ. தத் என்பது சுத்தவெளி இறைநிலை. அது அறிவாக இருக்கிறது, பேரறிவாக இருக்கிறது. அப்போ அறிவே தெய்வம், அது 3வது. இந்த 3ம் சேர்ந்து எழுச்சி பெறுகின்ற போது சத்யோஜதம், அதாவது இருட்டிலிருந்து வெளிச்சம் தோன்றுகிறது இல்லையா? 3ஆம் பிறைன்னு சொல்றாங்க. அமாவாசை முடிஞ்ச பிறகு 3ஆம் பிறை அப்படின்றாங்க. அது போல சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற ஆற்றல் சத்யோஜதம். அது எப்படி இருக்குன்னா வாமதேவ. எவ்வளவு சிறுசுன்னு நாம் நினைக்கிறோமோ அதை விட சிறுசு காட் பார்ட்டிக்கல். எவ்வளவு பெருசா நம்ம கற்பனை பண்றோமோ அதை விட பெருசு இந்த பிரபஞ்சம். அது வாமதேவம். அடுத்தது திருவதனம். அதுல காந்த அலைகள் இருக்கு. அதுவே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனமாக செயல்படுகிறது. இப்படி இந்த 6 பண்புகளும் அதே சுத்தவெளியில் தான் இருக்குது. அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்து. இது ஏன் மகரிஷி அவர்கள் கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்று அந்த சுத்தவெளியுடைய பண்புகளை விளக்கி சொல்றார். சரிங்களா ஐயா? திருமணத்துக்கு ஒத்த கருத்தைத்தான் ஐயா சொல்லி இருக்கு. ஆமா ஐயா, சிறப்பு. வேறு கேள்விகள் இல்லை. எனவே நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். சரிங்க ஐயா.
வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிறப்பான சிந்தனையை வழங்கி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம்